வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே. அத்தியாயம் 1. அங்கிள், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். அதுக்காக பஜ்ஜி போண்டான்னு சாப்பிட ஆரம்பிச்சிடாதீங்க. டயட் ரொம்ப முக்கியம். அதைவிட முக்கியம் வாக்கிங். ரெகுலராக வாக்கிங் போயே ஆகணும். படுக்கையில் சாய்ந்திருந்த நோயாளியிடம் செல்லக்கண்டிப்புடன் மிரட்டி கொண்டிருந்தான் டாக்டர் நிரஞ்சன். ஓகே யங் மேன், நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வையேன். மூக்கு கண்ணாடியை சரி செய்தபடி முகத்தை சுருக்கியவருக்கு எப்படியும் 60 வயது இருக்கும். நீங்கள் ஒழுங்காக வாக்கிங் போய் டயட் ஃபுட் ஃபாலோ பண்ணினா இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லையே அங்கிள். உங்களுக்கு 60 வயசு ஆகுது. ஏதோ 20 வயசு பையன் மாதிரி நைட் பரோட்டா சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் தூங்குறது அப்படின்னு இருந்தால் இப்படித்தான் கெஸ்ட் வீட்டுக்கு வர்ற மாதிரி அப்பப்போ வந்து அட்மிட் ஆகிக்க வேண்டியது தான். கையில் இருந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஆராய்ந்தபடி கூறினான் நிரஞ்சன். நான் என்னப்பா பண்ணட்டும்? நீ சொல்கிற அந்த இலையும் தழையும் பருப்பும் என்னால் சாப்பிட முடியாது. நினைச்சாலே குமட்டுது. வயதில்தான் பெரியவராக இருந்தார். செய்கை பேச்சு எல்லாம் குழந்தைத்தனமாகத்தான் இருந்தது. நோ வே, இனி ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணியே ஆகணும், கண்டிப்புடன் உரைத்தவன் கட்டிலுக்கருகே நின்று கொண்டிருந்த பெண்மணியை நோக்கி, ஆன்ட்டி பார்த்துக்கோங்க, அங்கிள் ஏதாவது முரண்டு பிடிச்சார்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், இங்கே வந்து அட்மிட் பண்ணிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அணிந்திருந்த வெள்ளை கோட்டிலிருந்து பேனாவை எடுத்தவன் சில மருந்துகளை எழுதிவிட்டு நர்ஸிடம் டிஸ்சார்ஜிற்கு ஏற்பாடு செய்யுமாறு கூறிவிட்டு அங்கிருந்து அகன்றான். வெளியேறியவனின் பின்னாலேயே நோட்பேட் சகிதம் ஓடினாள் ஒரு நர்ஸ். நெடுநெடுவென்ற உயரத்துடன் ஒற்றை கையை பேண்ட் பாக்கெட்டில் விட்டபடி வேகமாக நடந்தவனின் நடை ஒரு அறைக்கு முன் வந்தவுடன் சற்று தயங்கி நின்றது. அவன் நிரஞ்சன், இதய மருத்துவ நிபுணன். வெளிநாட்டிற்கு சென்று மருத்துவத்தை கற்றுவிட்டு நாடு திரும்பியவன் தனது தந்தையின் ஆரோக்கியா மருத்துவமனையிலேயே இதய சிகிச்சை நிபுணனாக பொறுப்பேற்று கொண்டான். குறுகிய காலத்திலேயே கைராசி டாக்டர் என பெயர் வாங்கிவிட்டான். சென்னையில் மட்டுமல்ல, அவ்வப்போது சில சிக்கலான அறுவை சிகிச்சைக்காக அவன் வெளிநாட்டுக்கும் ஓட வேண்டியதாக இருக்கும். ஓ காட், கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன், டாக்டர் நிரஞ்சனை கூப்பிடுங்க என்று பிற மருத்துவர்கள் அழைக்கும் அளவிற்கு அவன் திறமையானவன். எப்பேற்பட்ட அறுவை சிகிச்சைகளையும் கூட அனாயசமாக எதிர்கொண்டு பல உயிர்களை அந்த யமனிடமிருந்து மீட்டு வந்தவனுக்கு அந்த அறைக்கு மறுபுறம் இருக்கும் பெண்ணை சந்திக்க மட்டும் தயக்கம் வந்து ஒட்டிக்கொள்கிறது. அவனுடைய தயக்கம் அந்த நர்ஸுக்கு இல்லை போலும். மெலிதாக கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தவள், டாக்டர் வர்றாங்க என்று உள்ளே இருப்பவர்களுக்கு அறிவித்தாள். ஒரு கணம் நின்று விழிகளை அழுந்த மூடி திறந்தவன் பிறகு நிர்மலமான முகத்துடன் உள்ளே நுழைந்தான். அவனை கண்டதும் நடுத்தர வயதில் ஒரு ஆணும் பெண்ணும் எழுந்து நின்றனர். வாங்க டாக்டர். சோபையாய் முறுவலித்தவர்களுக்கு ஒரு தலையசைப்பை கொடுத்தவன் கட்டிலில் படுத்திருந்தவளிடம் விரைந்தான். சோகச்சித்திரமாய் கட்டிலில் படுத்திருந்தது ஒரு பெண் கவிதை. பால் போன்ற வெண்மை நிறம், மாசுமருவற்ற பளிங்கு முகம், நீண்ட கயல்விழி கண்களும் அடர்ந்த இமைகளும் வில்லாய் வளைந்த புருவங்களும் செதுக்கி வைத்தாற் போல குவிந்திருந்த செம்பவள இதழ்களும் என பேரழகிக்குரிய அத்தனை அம்சங்களும் மிக கச்சிதமாக பொருந்தியிருந்ததுதான். ஆனால் முகத்தில்தான் பெரும் சோகமும் பயமும் குடிக்கொண்டிருந்தது. ஹலோ கயல்விழி, குட் மார்னிங். தன் மனதில் தோன்றிய ஏதோ ஓர் உணர்வை ஒதுக்கி வைத்துவிட்டு பளிச்சென்று புன்னகைத்தான் நிரஞ்சன். குட் மார்னிங் டாக்டர். நலிந்து போய் ஒலித்தாலும் குரலில் அவ்வளவு மென்மை. நோ, எனர்ஜி பத்தலை, இன்னும் சத்தமாக சொல்லுங்க. நாளைக்கு ஆப்ரேஷனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இப்படி சோர்ந்து போய் படுத்திருக்கலாமா? கமான்மா, எழுந்து உட்காருங்க. உற்சாகத்துடன் வந்த அவனது குரலும் மலர்ந்த அவனது முகமும் அவளுக்குள் இறங்கி சிறு புன்னகையை அவள் இதழோரம் தோற்றுவித்தது. அவளே அறியாமல் மெல்ல எழுந்தமர்ந்தாள். குட். உங்களுக்கு கை காலில் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஹார்ட்டில் தான் ஒரு சின்ன ப்ராப்ளம். அதையும் நாளைக்கு நான் சரி பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் தாராளமாக எழுந்து நடக்கலாம். அம்மா அப்பா கூட ஜாலியாக பேசலாம். வெளியில் ஒரு சின்ன கோவில் இருக்குது, அங்கே கூட போயிட்டு வரலாம். ஆனால் இப்படி சோர்ந்து மட்டும் உட்காரக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? சிரித்த முகத்துடன் அவன் பேச பேச அவளுக்குள் ஒரு நம்பிக்கை துளிர்விட்டு சிலிர்த்தெழுந்தது. சோகத்தில் மூழ்கியிருந்த அவள் முகம் மெல்ல மெல்ல வெளிச்சத்திற்கு மாறியது. ஓகே, குட். இப்படித்தான் இருக்கணும். மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. இதழ் பிரித்து மென்மையாக புன்னகைத்தவன் நர்ஸிடம் திரும்பி, ப்ரீ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் எல்லாம் ஆரம்பிச்சிடுங்க. இந்த மெடிசன்ஸை நாளைக்கு மார்னிங் வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க. செய்ய வேண்டியவற்றை பட்டியலிட்டவன் கயல்விழியின் பெற்றவர்களை நோக்கி கண்காட்டி விட்டு வெளியேறினான். எப்படியாவது எங்கள் பொண்ணை காப்பாற்றி கொடுத்துருங்க டாக்டர். வெளியே வந்தவனிடம் கண்ணீர் மல்க கை கூப்பினர் மணிகண்டன் மற்றும் ஜெயந்தி, கயல்விழியின் பெற்றோர்கள். மெதுவா, உங்கள் அழுகை உங்கள் பொண்ணை பலவீனப்படுத்தும். ஆப்ரேஷனுக்கு தைரியமாக தயாராகிறது ரொம்ப முக்கியம். கவனமுடன் அவள் இருந்த அரைக்கதவை சாத்தியவன் மெல்லிய குரலில் பேசினான்.
எங்கள் பொண்ணு வாழ்வா சாவான்னு நின்றுட்டு இருக்கா. எப்படி டாக்டர் தைரியமாக இருக்க முடியும்? எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு வாரிசு அவ மட்டும்தான். கல்யாணம் முடிஞ்சு முழுசாக 10 வருஷத்துக்கு பிறகு ஏறாத கோவிலேறி பிறந்த குழந்தை அவ. அவளது அன்னை ஜெயந்தி குமுறி அழ ஆரம்பித்தார். அழாதீங்கம்மா, ஐ நோ இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் தான். ஆனால் என்னை நம்புங்க, உங்கள் பொண்ணை நான் மீட்டு தர்றேன். நெகட்டிவ் சைட் பற்றி நாம் யோசிக்கவே வேண்டாம். இப்போதைக்கு அவளுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன், அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பெண்ணுடைய மனசை ஹாப்பியாக வச்சுக்க பாருங்க. நான் பண்ணுற ஆப்ரேஷனை விட உயிர் வாழணுங்கிற பிடிப்பு தான் அவளை மீட்டு கொண்டு வரும். பொறுமையாக ஆறுதல் கூறினான். பார்த்துக்கோங்க, நாளைக்கு சிரிச்ச முகமாக நீங்கள் 3 பேரும் தயாராகணும். கைகூப்பி நின்ற மணிகண்டனின் கரத்தை பற்றி மெளிதாக அழுத்திவிட்டு அகன்றான் நிரஞ்சன். சார், நெக்ஸ்ட் பேஷண்ட். பின்னால் வந்த நர்ஸ் அடுத்து பார்க்க வேண்டிய நோயாளியை பற்றிய தகவலை தர, நோ சிஸ்டர், மிச்சம் இருக்கிற பேஷண்ட்ஸை ஈவினிங் பார்க்கிறேன், நீங்கள் போங்க, அவன் கூறிவிட தலையாட்டியபடி நகர்ந்தாள் அந்த நர்ஸ். அணிந்திருந்த வெள்ளை நிற கோட்டை கழட்டி கையில் வைத்து கொண்டவனின் கால்கள் அவனது ஓய்வு அறையை நோக்கி விரைந்தது. மனமோ பெருத்த இரும்பு குண்டாய் கனத்து கிடந்தது. அவர்களுக்கு தைரியம் அளித்துவிட்டு வந்துவிட்டான். ஆனால் ஏனென்று தெரியாமலேயே அவன் இருதயம் துடிக்கும் துடிப்பு, வேறு எதிலும் கவனம் செலுத்த முடியாமல் தன்னை வந்து சூழ்ந்து கொள்ளும் பதட்டம், இதைத்தான் அவனால் தாங்க முடியவில்லை. தனது அறையை திறந்து உள்ளே நுழைந்தவன் கையிலிருந்த கோட்டை மேஜையின் மேல் வைத்துவிட்டு நாற்காலியில் சாய்ந்தமர்ந்தான். விழிகளை மூடியிருந்தவனுக்குள் முதல் முறை கயல்விழி அந்த மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு வந்த காட்சி விரிந்தது. வெறும் 18 வயது நிரம்பிய இளம்பெண், பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்க வேண்டிய தருணம். குடும்பத்துடன் ஏதோ விழாவிற்கு சென்றிருந்த போது திடீரென்று மூச்சு வாங்கி மயங்கி விழுந்து விட்டாள் என்று அவளது பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு கூட்டி வந்திருந்தனர். ஆரம்பத்தில் சாதாரண மயக்கம் என்றுதான் அனைவருமே நினைத்தனர். ஆனால் அது தொடர்கதையாகி போகவும் தான் சந்தேகத்தின் பேரில் பல பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. நிரஞ்சன் சந்தேகப்பட்டதைப் போல் பிரச்சனை பூதாகரமாக எழுந்து மிரட்டியது. இதயத்தில் கோளாறு, அறுவை சிகிச்சை கட்டாயம், அதுவும் வாழ்வா சாவா என்ற போராட்டம்தான். எதுவுமே அறுவை சிகிச்சைக்கு பிறகுதான் கூற முடியும் என்ற நிலை. கலங்கி துடித்து கண்ணீர் விட்ட மணிகண்டனையும் ஜெயந்தியையும் தேற்றியது என்னவோ நிரஞ்சன்தான். பிறந்த குழந்தைக்கு கூட அறுவை சிகிச்சை செய்திருந்தவனுக்கு அந்த வளர்ந்த பெண்ணுக்கு செய்ய ஏதோ ஒரு பதட்டம். அதற்காக பார்த்தவுடன் அந்த கயல்விழி கண்களில் காதலில் விழுந்து விட்டான் என்றெல்லாம் அர்த்தமில்லை. அதே சமயம் அவள் மீது தோன்றிய பரிதாபம் என்றும் அர்த்தமில்லை. ஒவ்வொரு முறை பரிசோதனைக்கு வரும்போதும் மருண்டு விழிக்கும் அந்த கயல்விழி கண்கள் அவனை ஏதோ செய்திருந்தது என்பது மட்டும் உண்மை. விழிகளை அழுந்த தேய்த்து கொண்டு நிமிர்ந்து அமர்ந்தவனுக்குள் எங்கிருந்துதான் அத்தனை உறுதி வந்து சேர்ந்ததோ தெரியவில்லை. நிச்சயம் உன்னை மீட்டு கொண்டு வருவேன், இதழ் பிரித்து சொல்லிக்கொண்டவன் அதன் பிறகு தவித்து அமரவில்லை. உற்சாகத்துடன் எழுந்து நோயாளிகளை கவனிக்க சென்று விட்டான். கயல்விழியாலை மீட்டு வருவானா இந்த காளையன்? பார்ப்போம். ஹோ காட், டயர் பஞ்சர். அம்மா வேற தூங்காமல் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. சீக்கிரம் போயாகணுமே. காற்று இறங்கி போய் பழுதாகியிருந்த டயரை பார்த்து புலம்பிக் கொண்டிருந்தான் யுவராஜ். இவனும் இதய சிகிச்சை நிபுணன்தான், நிரஞ்சனின் நண்பன். இருவரும் ஒன்றாக வெளிநாட்டில் படித்தவர்கள். இவனும் ஆரோக்கியா மருத்துவமனையில்தான் பணிபுரிகிறான். நிரஞ்சன் இருந்தால் கூட டிராப் பண்ண சொல்லலாம். அவனும் நேரமாவே கிளம்பிட்டான். முணுமுணுத்தபடி திரும்பியவனின் பார்வையில் அனன்யா வந்து விழுந்தாள். அதே மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவராக பணியாற்றுபவள். இவகிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? ரொம்ப பண்ணுவாளே. அவளிடம் சென்று நிற்க அவனது ஈகோ தடுத்தாலும் நள்ளிரவை தாண்டிய நேரத்தில் வேறு வழியில்லை. எனவே காரை கிளப்பியவளின் முன் சென்று வழிமறிப்பது போல் நின்றான் யுவராஜ். தன் முன்னால் வழிமறித்து நின்றவனை பார்த்து முகம் சுளித்தவள் அதே எரிச்சலுடன் கண்ணாடியை திறந்து தலையை மட்டும் எட்டி பார்த்தாள். எதற்கு நிற்கிறாய் என்று கேட்கிறாளாம். அந்த பார்வைக்கு அவன் பதில் சொல்ல வேண்டும் என்பது அர்த்தம். வாயை திறந்து பேசினா குறைஞ்சா போயிடுவா, திமிரு பிடிச்சவ. வாய்க்குள் முனகியவன் டயர் பஞ்சர் என்று மட்டும் கூறினான். அவள் நிதானமாய் அவளது காரின் டயரை எட்டி பார்க்க பல்லை கடித்தவன் என்னுடைய கார் டயர் பஞ்சர் என்றான். நான் ஒன்றும் மெக்கானிக்கல் இல்லை, ஐ எம் அ டாக்டர். உதட்டை சுளித்தவள் அலட்சிய பார்வையை அவனை நோக்கி வீசி வைத்தாள். அது எனக்கு தெரியாது பாரு. எரிச்சலுடன் நெற்றியை அழுந்து தேய்த்தவன் என்னை வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமா? இந்த டைம்க்கு டாக்ஸி புக் பண்ணினாலும் வர லேட் ஆகும். அம்மா தனியாக இருப்பாங்க. எரிச்சல் வந்தாலும் தனக்குள் அதை அடக்கி அமுக்கி கொண்டவன் சாதாரண குரலில் வினவினான். கெட்டின். இதைவிட கேவலமாய் யாரும் அனுமதி தந்திருக்க முடியாது என அவனுக்கு தோன்றியது. ஐயா, ரொம்பவும் தான். முன்பக்க கார் கதவை திறந்து ஏறப்போக தலையை சாய்த்து புருவம் சுருங்க அவனை ஏறிட்டவள் ஹலோ டாக்டர், பின்னாடி உட்காருங்க என்றால் விழிகளால் பின் சீட்டை சுட்டி காட்டியபடி. விழிகளுடன் சேர்ந்து இமைகளும் அபிநயம் பிடிக்க அவனது பார்வை ஒரு கணம் அதிகமாகவே அவளது முகத்தில் பதிந்து மீண்டது.
மகப்பேறு மருத்துவர் அல்லவா? கண்ணியமாக சுடிதார் அணிந்திருந்தாள். முதுகுவரை நீண்டிருந்த கூந்தல் சிறு கிளிப்பில் அடங்கியிருந்தது. திருத்திவிடப்பட்ட புருவங்களுக்கு மத்தியில் சிறு பொட்டு. ஒரு கணம் என்றாலும் அனைத்தையும் நிதானமாய் ஆராய்ந்து விலகியது அவனது விழிகள். அவனது பார்வையை அவள் உணர்ந்தாளோ என்னவோ, முகத்தை திருப்பிக் கொண்டாள். யுவராஜ் பின்னால் ஏறி அமர கார் சாலையில் ஊர்ந்து பயணித்தது. இருவருக்குள்ளும் பேச்சுவார்த்தை இல்லை. காரில் பரவிய மெல்லிய ஏசியின் ரீங்காரத்தை தவிர வேறு எந்த சத்தமும் கேட்கவும் இல்லை. பொறுத்து பொறுத்து பார்த்தவன், கொஞ்சம் சிடி பிளேயரை ஆன் பண்ணிவிடலாமே என்றான். அவனுக்கும் அமைதிக்கும் வெகு தூரம். எந்நேரமும் பேசிக் கொண்டிருக்க வேண்டும், இல்லையென்றால் பாடல் ஒலித்து கொண்டிருக்க வேண்டும். காரில் ஏறி அமர்ந்து விட்டாலே போதும். அவனது கரம் சாவியை பொருத்தி காரை உயிர்ப்பிக்கிறதோ என்னவோ, சிடி பிளேயரை உயிர்ப்பித்துவிடும். அப்படிப்பட்டவனுக்கு இந்த அமைதி என்னவோ போல்தான் இருந்தது. அமைதியாக இருக்கிற நேரத்தில் அது பாட்டுக்கு கத்திட்டு வரும். எனக்கு பிடிக்காது. அவள் அப்படித்தான், அமைதி விரும்பி. மென்மையாய் மனதை வருடிச் செல்லும் இளையராஜாவின் மெல்லிய இசை கூட பேரிரைச்சல் என்று சொல்லும் ரகம். சுத்தம். முணுமுணுத்து கொண்டவன் எதுவும் பேசவில்லை. ஓரளவிற்கு பெரியதாய் இருந்த பங்களாவின் முன் சென்று நின்றது கார். தேங்க்ஸ். முகம் பார்க்காமல் முணுமுணுத்தவன் இறங்கி பெரிய கதவை திறந்து உள்ளே நடந்தான். வந்துட்டியாப்பா? டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா? சோபாவில் அமர்ந்து ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்த அவனது அன்னை சரஸ்வதி வினவினார். நான் ஹாஸ்பிட்டல்லையே சாப்பிட்டேன்மா. யுவராஜ் பதில் கூறிக்கொண்டிருக்கும் போதே காரை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தாள் அனன்யா. அனன்யா, நீயும் வந்துட்டியாமா? ஏதோ சிக்கலான பிரசவம்னு சொன்ன. அம்மாவும் குழந்தையும் எப்படி இருக்காங்க? அக்கறையுடன் மருமகளிடம் கேள்வி எழுப்பினார் சரஸ்வதி. ஆம், மருமகள்தான். சரஸ்வதியின் அண்ணன் மகள்தான் அனன்யா. சிறுவயதாக இருக்கும்போதே அவளது அன்னை மற்றும் தந்தை ஒரு விபத்தில் இருந்துவிட, அன்றிலிருந்து இன்று வரை தனது அத்தையான சரஸ்வதியின் கவனிப்பில்தான் வளர்ந்து வருகிறாள். தொடரும்.